வணக்கம். நான் உங்கள் முத்தமிழ் தமிழ் குரல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பயும் ட்ரம்பை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலோட தான் வந்திருக்கேன். அதாவது ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு சொந்தமான F-15 விமானத்தோட ஈரான் பகுதிக்குள்ள ஊடுருவிய அந்த F-15 விமானத்தை ஈரானின் வான் பாதுகாப்போட சுற்றி வீழ்த்தினது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல உயிர் பிழைக்கிறதுக்காக அந்த F-15 பைலட்ஸ் 2 பேரு பாராசூட் மூலயமா குதிச்சு உயிர் தப்புனது. அதுல ஒரு அமெரிக்கன் சோல்ஜரை இமீடியட்டா அமெரிக்கா டீம் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இன்னொருத்தரை கண்டுபிடிக்க முடியல, உயிரோட இருக்காரா இல்லையா, ஈரான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது அந்த 2வது விமானிய கண்டுபிடிக்கிறது நீயா நானாங்கிற போட்டி அமெரிக்க ராணுவத்துக்கும் ஈரான் ராணுவத்துக்கும் இடையே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்து எல்லாம் நம்ம பரபரப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கத்தே அமெரிக்கா நூற்றுக்கணக்கான விமானங்களையும் வீரர்களையும் அந்த ஈரான் பகுதிக்குள்ள இறக்குனாங்க. யாரு அந்த ஒரு வீரரை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவ பிரச்சனையா ட்ரம்ப் பார்த்தனால அவ்வளோ ஃபோர்ஸை உள்ள இறக்குனாரு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணாங்க, எப்படியாவது அந்த விமானிய உயிரோட பிடிக்கணும், அவரு மூலியமா பேச்சுவார்த்தையில இல்ல ட்ரம்ப்பை வழிக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த விமானி தான் ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிற ஒரு யோசனையோட எப்படியாவது அந்த உயிர் தப்பிய வீரரை நம்ம பிடிக்கணும் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஈரானும் கங்கணம் கட்டிக்கிட்டு தேர்தல் வேட்டையில இறங்கினாங்க. இன்னும் ஒரு மணி மேல போய் தப்பிய அந்த அமெரிக்க விமானிய உயிரோடு பிடிச்சு கொடுக்கக்கூடிய ஈரானிய மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு $50 லட்சம் பரிசாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாங்க. இப்படி அமெரிக்க ராணுவம் ஒரு பக்கம், ஈரான் ராணுவம் ஒரு பக்கம் தேர்தல் நடக்கும் போது அந்த அமெரிக்க விமானிய மீட்க போன அமெரிக்கா விமானங்களில் ஒன்று ஈரானின் ஒரு சாதாரண குடிமகன். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னாக்க எந்த ஒரு தொழில்நுட்ப பயிற்சியும் இல்ல ஆயுதங்களை கையாளக்கூடிய திறமையோ இல்லையோ எதுவுமே இல்லாத சாதாரண ஒரு மனிதர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேட்டை துப்பாக்கியை வச்சு ஒரு பிளாக் ஹெலிகாப்டரை அடிச்சு காலி பண்ணாப்புல. இப்படி போயிட்டு இருந்த அந்த தேர்தல் வேட்டையில நீயா நானா அப்படின்னு நடந்த அந்த ஆடுபடி ஆட்டத்துல ஜெயிச்சது யாருனாக்க ட்ரம்ப் தான் ஜெயிச்சாரு. அதுக்காக பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு விமான ஹெலிகாப்டரைய இவங்களே பாம்பு வச்சு அடிச்சு ஒழிச்சாங்க. அது என்ன, அந்த விமானம் தேர்தல் அடையும் போது ஈரானின் பாலைவன பகுதிகளை சிக்கி வச்சு அதை திருப்பி எடுத்துட்டு மேல வர முடியல. அப்படியே விட்டுட்டு வர முடியாது. விட்டுட்டு வந்தோம்னாக்க சும்மாவே ஜெராக்ஸ் எடுத்து ஒரிஜினல் செய்யப்பட்ட திறமை ஈரான் இருக்கு. இந்த விமானத்தை விட்டோம்னாக்கா அதே மாதிரி எதாவது செஞ்சுருவாங்க. இல்லைனாக்கா மேற்கொண்டு நம்மளை அடிச்சு காலி பண்றதுக்கு என்ன வழியோ அந்த டெக்னாலஜியை அந்த டெக்னிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் போறோம் அதுல இருந்து எடுத்துருவாங்கிற ஒரே காரணத்துக்காக பல 100 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள விமானத்தை கண்ணில் தண்ணி வர வச்சுட்டு ட்ரம்ப் அவரே பாம்பு வச்சு காலி பண்ணாரு. ஆனா அதுக்கு வேற மாதிரி கதையெல்லாம் சொன்னாரு. நாங்க விமானத்தெல்லாம் நாங்களே அடி வச்சு காலி பண்ணி ஒரு டிராமா போட்டு ஈரானை ஏமாத்தி எங்க விமானம் மீட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி சிஐஏ வாயிலே சொல்ல வச்சாரு. இது ஒரு கதை. இப்படி இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நடக்கும்போது இதுக்கான கமாண்டன்ட் வார் ரூம் பாத்தீங்கன்னா பென்டகன்ல இருந்துதான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஈரான் நடக்கக்கூடிய தகவல்லாம் பென்டகனுக்கு பரிமாறப்பட்டது. அங்கு கிடைக்கக்கூடிய தகவல்லாம் நேரடியாகவே ட்ரம்ப் பார்த்துட்டு இருந்தாரு. இப்படி வாரம்ல இருந்து ஈரான் எடுக்கக்கூடிய அந்த விமானியை மீட்கக்கூடிய நிகழ்வுல வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த ட்ரம்ப் விமானியை மீட்க முடியல, லேட் ஆகுது அப்படி இப்படிங்கிற தகவல் வரும்போது ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி வாய்க்கு வந்தபடி அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களை சுயமா வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. பொறுமை இழந்த அந்த பென்டகன் அதிகாரிகள் வாரம்ல மிஸ்டர் பிரசிடென்ட் தயவு செஞ்சு நீங்க இங்க கிளம்புங்க, இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இருந்தீங்கன்னா எங்களால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மண்டையில அடிச்சு வரலாத குறையா அங்கிருந்து வெளியேற்றியதா அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு பிரபலமான நாடுகள் இப்ப செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா வார் ரூம்ல இருந்துகிட்டு அங்க இருக்க அதிகாரிகளை வேலை பார்க்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு என்னடா வேலை பார்க்குறீங்க நீங்களா தண்டம் அப்படி இப்படின்னு என் கௌரவமே போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கல, அவன் ஈரான்களை சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் ஃபயர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மெண்டல் விட்டுட்டு அவங்களை அதிகாரிகளை வேலை பார்க்க முடியாத அளவுக்கு
உணர்ச்சி வசமாகவும் ரொம்ப கோபமும் கொந்தளிப்பும் ட்ரம்ப் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தனால ஒரு கட்டத்தில் பொறுமையில அந்த பென்டகன் அதிகாரிகள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வாரம் இருக்கக்கூடிய முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மிஸ்டர் பிரசிடென்ட் தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க வந்து ஒயிட் ஹவுஸ் போயிருங்க, என்ன நடக்குங்கிற டீட்டெயில்ஸ் நாங்க தரோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கிட்ட தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் இந்த மாதிரி என்னென்ன விஷயம் நடக்குங்கிறத அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யலாங்கிற உத்தரவு அங்க பிறப்பிட்டு இருந்தாரு. ஜேடி வான்ஸ் தலைமையில தான் அன்னைக்கு மீட்பு பணிகள் அந்த ரிஸ்க் ஆபரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனது. ஆனா இத வந்து வெள்ளை மாளிகை வந்து மறைக்கிறாங்க. இல்ல ட்ரம்போட அந்த வழிகாட்டுதெல்லாம் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தான் இந்த வெற்றி நடைபெற்றிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு வெற்றி கொண்டாட்டங்கள் போட்டு இருக்காங்க, மிகப்பெரிய வெற்றி அது அப்படின்னு. அதான் மொத்தம் அவங்க ஊர்லயே ட்ரம்ப் அடிச்சு வர்றதுக்கு ஆள் இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. பேசாம போயிட்டு இருந்த கப்பலை நிக்கிறியா இல்லையா சொல்லி ஷூட் பண்ணி அது என்ன கன் அவுட் ஷூட் பண்ணிருக்கானுங்க. தைரியமான ஆளுனாக்க வெப்பன்ஸ் மிசைல் வச்சு அடிச்சிருந்தீங்கன்னாக்க ஈரான்காரன் திருப்பி என்ன பண்ணிருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பயம், லேசா தட்டி பார்ப்போம், திருப்பி அடிச்சானாக்க ஓடிடுவோம், இல்லைன்னா அவன் நம்ம கடிமன் வடிகள் சொல்ற மாதிரி லேசா கண்ணை வச்சு இங்கிருந்து நம்ம ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து உள்ள ஆள் இறக்கி 900 அடி கொண்டு அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. கடற்கொள்ள மாதிரி தான் இருக்குது. பேரை மாத்திடுவோமா ட்ரம்ப்புக்கு? அதாவது ஜனாதிபதி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் உணர்ச்சி வசப்படுற வரைக்கும் இந்த போர் அவரால் விட்டுப்பட முடியாது. இந்த போரானது ட்ரம்ப்பே நினைச்சாலும் முற்பட முடியாது, நிறுத்த முடியாது. என்ன காரணம்னா இதுக்கு பின்புலமா சைனா இருக்கு, சைனாவோட கை ஆக்டோபஸ் மாதிரி விரிஞ்சிருக்கு. இதை வந்து ட்ரம்ப்னால உணர முடியுமா முடியலையான்னு தெரியல. ஆனா பெரும்பாலான ராணுவ ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்காவின் சூப்பர் பவர் நேஷன், நம்பர் 1 சூப்பர் பவர் நேஷன், அதாவது உலக வல்லரசுங்கிற அந்த ஸ்டேட்டஸை அடிச்சு காலி பண்ணணும், செதுக்கணுங்கிற ஒரு முயற்சியில சைனா ஈரானுக்கு பின்னாடி இருந்து செயல்படுது. ஆக ஒருபோதும் அமெரிக்கா ஈரான் யுத்தம் முடிவு வராது. ஈரான் இதுல வந்து வெற்றி பெறுவதோ இல்லையோ, ஆனால் பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும். அமெரிக்கா வந்து ஈரானை கண்டுபிடிச்சு வந்து சண்டை சச்சரவு செஞ்சுக்கிட்டு அவங்களோட நேரத்தையும் செல்வத்தையும் இந்த ஈரான் போர்ல பெருமளவு வீணாக்கணும். இதுதான் வந்து சைனாவோட லட்சியம். ஏன்னா இன்னைக்கு சூப்பர் பவர் நேஷன் பாத்தீங்கன்னாக்க நம்பர் 1 வந்து அமெரிக்கா இருக்கு, நம்பர் 2 சைனா இருக்கு, நம்பர் 3 நம்ம இந்தியா இருக்கிறோம். சோ அந்த சையத் அலி கொமேனி வந்து கொல்லப்பட்ட போது சையத் அலி கொமேனி இந்தியாவுக்கான தூதர், நேரடி தூதர், ஒரு வார்த்தை சொல்றாரு இன்டர்வியூல. என்ன சொல்றாரு? அமெரிக்காவின் டார்கெட் வந்து ஈரான் கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்து சைனா, அடுத்து இந்தியா. இவங்களோட செல்வாக்கையும் வளர்ச்சியும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாங் டைம் கோலோட அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை போட்டாரு. அப்ப யாரும் இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நிதர்சனமான ஒரு உண்மையை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, அது யாரும் கவனிக்கல. ஆனா சைனா என்ன பண்றாங்க, என்னுடைய வளர்ச்சியே தடுக்க போறியா, நான் உடனே என்ன பண்றேன் பாருங்க சொல்லி நேரடியாக அமெரிக்காவோட மோதாம அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்த போயிடலாம். அதாவது அமெரிக்கா வந்து நீங்க வந்து ஈரானுக்கு வந்து ராணுவ உதவி செய்யக்கூடாது, ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க மிஸ்டர் ட்ரம்ப், நாங்க வந்து ஈரானுக்கு வந்து எந்த ஒரு ஆயுத உதவியும் செய்யல, நாங்க வந்து சர்வதேச சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுடைய வணிகம் நடக்குது. குறிப்பா எங்களுக்கும் ஈரானுக்கும் வந்து வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் இருக்குது, எரிசக்தி விநியோகத்தில் ஒப்பந்தம் இருக்கு, இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிதான் இந்த பிளாக்கெட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ட்ரம்ப் வந்து ஹார்மோஸ் ஏற்படும் போது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அவங்க கப்பல் அனுப்பி அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆக ட்ரம்ப் இப்பயும் சுதாரிக்காம இந்த ஈரானால ஈரான் ஒரு சண்டை போயிட்டே இருந்தாருன்னா ஒரு கட்டத்துல அமெரிக்கா உலக வல்லரசுங்கிற ஒரு தகுதிய ட்ரம்ப் மூலியமா இழந்துடும். அதாவது கிட்டத்தட்ட 400-450 வருஷமா இதுவரை இருந்த ஜனாதிபதியும் சரி, பொதுமக்கள், அமெரிக்க பிரதிகள் எல்லாரும் சேர்ந்து உழைச்சு உலக வல்லரசு சூப்பர் பவர் நேஷன், நம்பர் 1 சூப்பர் பவர் நேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை ட்ரம்ப் வந்து பறி கொடுத்துருவாருங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதற்கான வேலைகளையும் தான் இன்னைக்கு சைனா மறைமுகமா உறவாடி கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இதை உணராத வரைக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவை படுகொலியில தள்ளுறது நிச்சயமா நடக்கும். இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கும். இதையும் தாண்டி யூடியூப் அல்காரிதம் படி பாத்தீங்கன்னாக்க நான் போடுற வீடியோவை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையால தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி விதத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் தமிழ். வணக்கம்.